வந்தே மாதரம், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்று உரைத்தான் கண்ணபெருமான். எல்லோரும் அமர நிலையை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளியில் நாம் பேசப்போகும் தேசபக்தர்கள் வி.ஏ. சுந்தரமையா மற்றும் சுந்தரவரதன் ஐயா ஆகும். வி.ஏ. சுந்தரமையாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கோயமுத்தூர். வி.ஏ. சுந்தரமையா ஒரு காந்தியவாதி ஆவார். இவர் தனது 19 வயதில் அந்நியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்டார். இவர் 1925ஆம் ஆண்டில் வைக்கம் சத்தியாகிரகம், 1930ஆம் ஆண்டில் உப்பு சத்தியாகிரகம், 1930 மற்றும் 31ஆம் ஆண்டில் சட்ட மறுப்பு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை தண்டனை பெற்றவர். பிப்ரவரி 2 வி.ஏ. சுந்தரமையா அவதரித்த தினமாகும். சுந்தரவரதன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் வேலூர் வாலஜாப்பேட்டை ஆகும். இவர் நாக்பூர் கொடி சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சைமன் குழு புறக்கணிப்பு, அந்நிய துணிகளுக்கு எதிரான போராட்டம் என பல போராட்டங்களில் பங்கேற்றவர். மேற்கண்ட போராட்டங்களில் பங்கேற்று பலமுறை சிறை தண்டனை பெற்றவர். அந்த சிறை தண்டனையை அவர் திருச்சி, பெல்லாரி, சென்னை மற்றும் வேலூர் போன்ற இடங்களில் இருந்த சிறைச்சாலையில் பெற்றார். இவருக்கு திருமணம் 1925ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. தனது வாரிசு அந்நியர்கள் வெளியேறிய பாரத தேசத்தில் பிறக்க வேண்டும் என்று உறுதி மேற்கொண்டு 22 ஆண்டுகள் பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டார். இவருக்கு 1948ஆம் ஆண்டில் ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனின் பெயர் சந்தானமாகும். இவருக்கு மத்திய அரசின் தாமரப்பட்டிய விருதும் மாநில அரசின் வெள்ளித்தகடு விருதும் இவரது தேசபக்திக்காக கிடைத்தது. பிப்ரவரி 3 சுந்தரவரதன் ஐயா அவர்களின் நினைவு தினமாகும். தேசபக்தர்களின் புகழும் பெருமையும் தேசபக்தியும் இந்த தேசம் முழுவதும் என்றென்றும் பட்டொளி வீசி பறக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.